வணக்கம். இப்ப வந்து நானு சூப்பரான ஒரு முட்டை மாஸ் செய்ய போறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன் கடாயில. வெங்காயம் வதங்கணும். அந்த அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த முட்டை மாஸ் பார்த்தீங்கன்னா, மதுரையில ஒரு ஹோட்டல்ல ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலு. அந்த ஹோட்டல்ல வந்து இந்த முட்டை மாஸ் செஞ்சு பார்த்துருக்கேன் நானு. அதனால நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அத. நீங்க வந்து செஞ்சு பாருங்க. நல்லா சைட் டிஷ் சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமா சோம்பு. இப்ப வந்து பொடியா நறுக்குன வெங்காயம். இங்க வந்து இது வந்து நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்க வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப வந்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இது வந்து நம்ம சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இதோட ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை சாப்பிட்றதுக்காக வேண்டியே மதுரைக்கு போறவங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்களாம் அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவாங்களாம். எப்பவுமே நம்ம வந்து பொடி மாசு, முட்டை ஆம்லேட்டு இந்த மாதிரி செய்யும்போது இதை வந்து மாத்தி ஒரு நாள் செஞ்சு பாருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கிடணும். நல்லா சுடுசாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இருந்தாலும் சைட் டிஷ் நம்ம பார்த்தோம்னா இட்லி, தோசை, பூரி இதோட தான் ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தி. இப்ப நல்லா வதங்கிருச்சு. இதோட நம்ம என்ன பண்ணா இடிச்ச பூண்டு, தோலோட இடிச்ச பூண்டை வந்து இதுல சேர்த்துடுறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்ப வந்து இதுல ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதை பொடியை நறுக்கியிருக்கேன், அதையும் போட்டுருவேன். அடுத்தது இது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம தக்காளி சேர்க்கணும். நல்லா பூண்டோட பச்சை வாசனை இதெல்லாம் நல்லா வதக்கும் போது நல்லா தெரியுது, பச்சை வாசனை போகுது. வந்து சிம் தீயில வச்சுதான் கொஞ்சம் மீடியம் தீயில வச்சு வதக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி வதக்கிட்ட உடனே அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி. அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாவெல்லாம் சேர்க்கணும். தக்காளி பாருங்க, எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு தக்காளியை சேர்த்துக்கணும். சம அளவுக்கு வெங்காயம், தக்காளி. இது வந்து ரொம்ப நம்ம இந்த இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சீக்கிரமா நம்ம குக் பண்ணிடலாம். ஏன் கேட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். இந்த வெங்காயம், தக்காளி, இந்த இஞ்சி, பூண்டு இதை வந்து ரெடி பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் பிடிக்கும். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஸ்டவ் விட்டு வந்துட்டீங்கன்னா 10 நிமிஷம் தான்.
அதோட பாயில் பண்ண முட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுதான் மெயின் இதுல. பாருங்க, இப்போ நம்ம என்ன செய்யலாம், உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த தக்காளியுடைய ஜூஸே வந்து நல்லா வதங்கி தண்ணி வத்தி நல்லா வரணும். நல்லா வத்தணும். இதை வந்து நம்ம வச்சுட்டுலாம் போகக்கூடாது, கிண்டி விட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அடி பிடிக்காம நல்லா கிரேவி வரும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா சேர்ந்து தக்காளி தொக்கு வரும்ல, அந்த பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து இதுல வதக்கிட்டே இருக்கணும். சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ண முடியலன்றதுக்காக, புளிச்சியில லேட் ஆகுன்றதுக்காக நான் வந்து பெரிய வெங்காயத்தை போட்டிருக்கேன். நீங்க வந்து சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். எனக்கும் டைம் இருந்ததுன்னா நானும் சின்ன வெங்காயம் தான் போட்டிருப்பேன். பாருங்க, இப்ப நல்லா தண்ணி நல்லா தக்காளியோட ஜூஸ் நல்லா அதுல இறங்கிருச்சு. இப்ப வந்து நம்ம மசாலா இதுல சேர்த்துடலாம். பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், சின்ன ஸ்பூன் தான், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் பாத்தீங்கன்னா தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து இந்த அளவுக்கு நான் 4 ஸ்பூன் போட்டுறேன். என்கிட்ட பச்சை மிளகாலாம் இருக்கு, இஞ்சி பூண்டு இதெல்லாம் காரம் இருக்கிறதுனால நான் வந்து 4 ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த குழம்பு மிளகாய் தூள்லேயே மஞ்சள்லாம் நான் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். இருந்தாலுமே இதில் வந்து முட்டை கொஞ்சம் அந்த மஞ்சக்கரு வாசனை தெரியாதுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்க, இதுலேயே நல்லா இந்த பச்சை வாசனை எல்லாம் பொரிச்சு மிளகாத்தூள் இதெல்லாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போறோம்னா, இதுல வந்து புதினா புதினா கொஞ்சம் இதுல சேர்த்துடலாம். புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுட்டு இதுல வந்து கொஞ்சம் போல இதை வந்து கொதிக்கணும். அதனால வந்து தண்ணி ஒரு 1/4 டம்ளர், இதுலயே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் விடுற தண்ணி. இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம தோசை தவா வைக்கணும். அடுத்தது சீக்கிரம் கொதிச்சிடும். அந்த ஜூஸ் எல்லாம் ஒன்றாகி செட் ஆகி நல்லா அப்படியே கலந்து
இப்படி வரணும். அதுக்காக தான் இது தண்ணி விட்டு லேசாக கொதிக்க வைக்கிறது. ஏற்கனவே தக்காளியில் ஜூஸ் காரெல்லாம் இறங்கி இருக்கிறதுல, அதனால கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இப்படி ஒரு 2 கொதி வந்தால் போதும். கொதி நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை இது இறக்கி வச்சிடலாம். லோ பண்ணிட்டு இறக்கிடுவேன். அப்புறம் தோசை கல்லை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ இதுல வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமா மறுபடியும் வதக்கணும். அதுக்காக இந்த எண்ணெய் அதையே பொடியா நறுக்குன வெங்காயத்தை போட்டு இதுல வதக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகுது. இப்போ வந்து இந்த பொடியா நறுக்குன வெங்காயத்தை இதுல போட்டுருது. இது வந்து ரொம்ப நல்லா வதக்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இந்த கண்ணாடி பதத்துக்கு, ரொம்ப பொன் முருகலா வேண்டாம், கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு இந்த வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இங்கே பாருங்க, முட்டையை வந்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் போட்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது நல்லா ரொம்ப வளர வேண்டியதில்லை, ஒரு கண்ணாடி அளவுக்கு, கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினா போதும். அதனுடைய வெங்காயத்தினுடைய கடிக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த வெங்காயத்துடைய நறுக்கு அப்படி இருக்கணும், அப்படின்னா நல்லா இருக்கும் இதுக்கு. இப்போ பாருங்க, இதுல என்ன சேர்க்க போறேன்னா மறுபடியும் இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சது, அது வந்து இடிச்சு போட்டேன் பூண்டு மட்டும். இது வந்து இஞ்சி பூண்டு, அதை வந்து இதில் போட்டுறேன். நீங்க ஏன் எல்லோ கலர் தெரியுதுன்னு பாக்குறீங்களா? நான் வந்து மஞ்சள் தூள் நுணுக்கிட்டு மஞ்சள் தூள் நல்லா பவுடர் பண்ணிட்டு அந்த அம்மியிலே நசுக்கினேன், அதனால வந்து கலர் அப்படி தெரியுது. இப்ப பாருங்க, இதனுடைய பச்சை வாசனையும் நல்லா போகுது. இப்ப வந்து என்னன்னா இது வந்து சீரகத்தூள், சீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடுறேன். இப்போ வந்து நம்ம இதை சிம் பண்ணிட்டு இந்த தக்காளி வச்சுக்கிட்டீங்களா, அந்த தொக்கு பண்ணும் அதை வந்து இதில் போட்டுருங்க. வந்து தோசைக்கல்லில் இதில் தான் எனக்கு போட முடியும், அதனால காட்டுறேன். பெரிய கல்லுனா நீங்கள் கிரேவியை இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இப்படி நல்லா போட்டு வதங்கி வரும்போது இதில் வந்து முட்டையை போட்டுக்கலாம். இந்த அடுப்பு சிம் பண்ணிட்டு இதை வச்ச முட்டையை சேர்த்துருங்க. முட்டையை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா விரட்டிடணும். கொத்து பரோட்டா வந்து செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை வந்து நல்லா இப்படி கொத்தி எடுத்துடணும்.
தண்ணி வந்து நல்லா வத்தி வரணும். இப்படி பண்ணிட்டு இதுல வந்து சீரகத்தூள் போட்டோம் இல்லைங்களா? இப்ப வந்து கடைசியா மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு இதையும் நல்லா டேஸ்ட் நல்லா அப்படியே சேர்ந்து வர மாதிரி நல்லா கொத்தி விடணும். இது வந்து சிம்ல வச்சுக்கணும். இப்ப நீங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு எப்படி இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து எடுத்துடலாம். கொத்து பரோட்டாக்கு நல்லா கொத்துற மாதிரி இப்படியே கொத்தி கொத்தி விடுங்க. தோசைக்கல் நல்லா அகலமா இருந்ததுன்னா நல்லா இப்படி வச்சு நல்லா கொத்தி விட்டுருங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இதுல ஜூஸ் கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால வந்து இந்த கிரேவியை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து ஃபுல்லா சேர்க்கறதுனாலும் நீங்க வந்து இது நல்லா தோசைக்கல் நல்லா அகலமா இருந்ததுன்னா நீங்க வந்து ஃபுல்லாவே இதே மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க ஒரே தடவையா. இப்ப கொஞ்சம் எனக்கு அது வதங்கினோடனே கரெக்டா தெரியுது. அதனால இதையும் சேர்த்துடுறேன். இப்போ இந்த சிம்ல தான் இருக்கு, ஆஃப் பண்ணல. பாருங்க நல்லா இப்படி பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் நம்ம அந்த மஞ்சக்கரு வாசனை தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த மிளகு தூள் சோம்பு இதெல்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம். அதனால இஞ்சி பூண்டு வாசனையோட கொஞ்சம் கூட அந்த மஞ்சக்கருடைய ஸ்மெல்லு தெரியல. நல்லா சூப்பரா வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எல்லா முடிச்சு போட்டாச்சு, மசாலெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நான் சர்வ் பண்ண வேண்டியதான். வாழை இலையில வச்சு நல்ல சுட சுட இட்லி தோசை சப்பாத்தி பூரி இதோட நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமா இருக்கும். சரி பரவாயில்ல, சாதத்தோட சாப்பிடலனாலும் ஓகே, அது உங்க விருப்பம். சூப்பரா இருக்கும். அதுக்கும் மெயினா வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி முட்டை மாஸ் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.